பழி வாங்குற புத்தியோட சுத்திட்டு இருக்க அருணுக்கு சீதா வந்துட்டு சரியான பாடப்ப கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்க சீதா பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட, அக்கா சொல்லுக்கா, என் வீட்டுக்காருக்கு வந்துட்டு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா, மாமா வந்துட்டு உங்கள்கிட்ட என்னக்கா சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, ஏய் அங்க என்ன நடந்ததோ அதை உண்மை தாண்டி அவர் சொன்னாரு, உன் வீட்டுக்கார மாதிரி வந்துட்டு இன்னும் மாத்தி எல்லாம் ஒன்னும் பேச கிடையாது அவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ என்ன சொல்ல வர, அங்க நடந்ததுக்கும் மாமாக்கும் வந்துட்டு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்றியா அப்படிங்கவும், ஆமாண்டி, அது மட்டும் இல்லாம அவர் போனா போதுன்னு சொல்லி உன் வீட்டுக்கார காப்பாத்துனதுக்கு அவருக்கு இதெல்லாம் வந்துட்டு தேவைதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு, ஐயோ போதும் நிறுத்துங்க மீனா, நீயாவது சொல்லு மீனா, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப மீனா பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டு சந்திரா வந்துட்டு, ஏய் என்னடி மீனா வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா, நீ என்னடி மாப்பிள மேல பழி போட்டுட்டு இருக்க, அவர் மட்டும் அந்த நேரத்துல வரல அப்படின்னா உன் வீட்டுக்காரோட நிலைமை என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லவும், அப்ப சீதா இருந்துட்டு, அவரை வந்துட்டு ஆளை வச்சு அடிச்சதே வந்துட்டு மாமாதாமா. அப்ப சத்தியா இருந்துட்டு, ஏ சீதா என்ன நீ மாமா மேல இப்படி பழி போட்டு பேசுற, அவரெல்லாம் இது மாதிரி செய்யக்கூடிய ஆளா, உனக்கு அவரை பத்தி தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா நானும் இத்தனை நாளா வந்துட்டு அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன், ஆனா இப்பதானே தெரியுது ஒவ்வொருத்தரும் உண்மையான முகமெல்லாம் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டீங்க மீனா பாத்தீங்கன்னா, போதும் நிறுத்து சீதா, அருண் அப்படி சொல்லி இருந்தாலும் என் மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லி நீ இல்லடி பேசி இருக்கணும், ஆனா அவர் சொன்னதை வந்து நம்பிட்டு என்னையே வந்துட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சீதா இருந்துட்டு, ஆமாக்கா நானும் வந்துட்டு மாமா அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப நடந்ததெல்லாம் பார்த்தா அப்படிதானக்கா தெரியுது, அது மட்டும் இல்லக்கா அன்னைக்கு செல்வ அண்ணா விஷயத்திலே வந்துட்டு அப்படிதான் அவர் பண்ணிருக்காரு, மாமாவோட விஷயத்துல இவர் எவ்வளவோ வந்துட்டு பொறுமையா போயிட்டு இருக்காரு, ஆனா மாமா தான் வந்துட்டு தேவையில்லாம இவரை வந்து வம்பு இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு மீனாக்கோ பயங்கரமா கோவம் வருது. இங்க பாரு சீதா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நானும் சரி அவரும் சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா போயிட்டு இருக்கோம், அருணை பத்தி உனக்கு என்ன தெரியும், உங்க எல்லாத்துக்கு முன்னாடி என்ன வந்துட்டு என் வீட்டுக்கார மேல அவருக்கு கோவமே இல்லாத மாதிரி வந்துட்டு நடிக்கிறாரு, ஆனா உண்மையிலுமே அவர் மனசுக்குள்ள வந்துட்டு பழைய பகை இருக்கு. அப்ப சத்யா இருந்துட்டு, என்னக்கா சொல்ற அப்படிங்கவும், ஆமாண்டா இதெல்லாம் தெரிஞ்சா சீதாவோட மனசு கஷ்டப்படும், தேவையில்லாம அவர்கிட்ட வந்துட்டு சண்டை போடுவா அப்படின்னு நானும் அவரும் வந்துட்டு எதையுமே கண்டுக்காம அமைதியா போயிட்டு இருக்கோம், இது எதுவுமே தெரியாத நீ என்னடான்னா வந்துட்டு மாமா மலையே பழி போட்டு பேசிட்டு இருக்கியா. அப்ப சந்திரா வந்துட்டு, என்ன மீனா சொல்ற அப்படிங்கவும், ஆமாமா இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டு எதுவுமே சொல்லல, இப்ப கூட அருணுக்கு அடிப்பட்டப்ப வந்துட்டு அவருக்கு வந்து காப்பாத்திட்டு என்கிட்ட வந்து அப்பவே சொன்னாருமா, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணேன், ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாரு, அது கூட ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரியல, தலையில அடிபட்டு இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு கையை தட்டி விட்டுட்டு, அது மட்டும் இல்லாம தண்ணியாவது எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கார்ல போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாரு, ஏன் மீனா இந்த அருண் வந்துட்டு இப்படி இருக்காரு, நானும் வந்துட்டு எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா இந்த அருண் என்ன வந்துட்டு மாறவே மாட்டேங்கிறான், இப்படி மூஞ்சி கட்டிட்டே இருக்கான், நான் இது எல்லாமே வந்துட்டு சீதாக்காக தான் பொறுத்து போயிட்டு இருக்கேன், சரி பரவாயில்ல விடு மீனா, இவன் எப்படியே இருந்துட்டு போறான், ஆனா சீதாக்காக அவன் நல்ல புருஷனா இருந்தா சரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு, ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்காம இவ பாத்தியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டீங்க சீதாக்கே பாத்தீங்கன்னா சந்தேகம் வருது. அன்னைக்கு செல்வ அண்ணா விஷயத்துல கூட அருண் ஒரு மாதிரி சொன்னாரு, மாமா வேற மாதிரி சொன்னாங்க, இப்பவும் வந்துட்டு அருண் வேற மாதிரி சொல்றாங்க, இப்ப அக்கா வேற மாதிரி சொல்றாங்க, இப்ப இவங்க யார் பொய் சொல்றாங்க யார் உண்மை சொல்றாங்கன்னு ஒண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய நின்றுட்டு இருக்காங்க. அருண் வந்து ஒரு யூகத்துலதான் வந்துட்டு சொல்றாரு, அதுவும் எதுக்காக வந்துட்டு மாமா மேல பழி போடணுங்கிறதுக்காக தான் சொல்றாரு, இதை கூட வந்துட்டு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா, நீ வந்துட்டு சந்தோஷமா வாழணும்னு தான் அவர் நினைக்கிறாரு, அப்படி இருக்கும்போது உன் வீட்டுக்கார எதுக்கடி வந்துட்டு ஒரு ஆள் வச்சு அடிக்க போறாரு. அப்ப சத்யாவும் இருந்துட்டு, ஆமா சீதா அருண் தான் சொன்னாருன்னு சொல்லி நீ எப்படி இப்படி வந்துட்டு மாமா மேல சந்தேகப்பட்ட, நீயும் அருணும் வந்துட்டு லவ் பண்றது தெரிஞ்சுமே மாமாக்கு பிடிக்கலதா, இருந்தாலும் அருணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி நீ அடம் பிடிச்சதுமே மாமாவே மனசு மாதிரி உங்க கல்யாணத்துக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சந்தோஷமா ஏற்பாடு பண்ணாரு, அவரும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு, கொஞ்சம் கூட நீ வந்துட்டு நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப சந்திராவும் இருந்துட்டு, ஏன்டி உன் புருஷன் தான் வந்துட்டு தப்பு தப்பா யோசிக்கிறாரு அப்படின்னா நீயும் வந்துட்டு புரிஞ்சுக்காம வந்துட்டு இப்படி வந்து பேசிட்டு இருக்க, ஏன் உன் மாமாவை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா, அவர் நம்ம எல்லாத்து மேலே வந்துட்டு எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு, இந்த குடும்பத்துல வந்துட்டு அவரு தான் மூத்த பையனா இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்றாரு, அவரு போய் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பாராடி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா உன் புருஷன் தான் வந்துட்டு தேவையில்லாம படசையெல்லாம் மனசுல வச்சுட்டு மாப்பிள்ளை மேல வந்துட்டு பழிய போட்டு பேசிட்டு இருக்காரு, முதல்ல நீ அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு சொல்லி இதை பத்தி பேசு, தேவையில்லாம வந்துட்டு இப்படி மாப்பிள்ளை சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கிறவளை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. மாப்பிள்ளை அப்பவும் சொன்னாரு, நான் தான் வந்துட்டு கேட்காம போயிட்டேன், இந்த அருண் வந்துட்டு தேவையில்லாம பழசையெல்லாம் வந்துட்டு மனசுல வச்சு பழி வாங்குற புத்தியோட இருப்பான், இவனுக்கு வந்துட்டு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை படிச்சு என்கிட்ட சொன்னாரு, நான் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், அப்போ உன் வீட்டுக்காரர் வந்துட்டு பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் எங்க கிட்ட வந்து நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரா, இந்த அருண் வந்துட்டு இப்பேற்பட்ட ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, இங்க பாரு சீதா, நானும் சரி உன் மாமாவும் சரி நீ எப்பவுமே வந்துட்டு நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க நினைப்போம், இன்னைக்கு கூட உன் மாமா எவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னாரு தெரியுமா, அருண் மட்டும் மனசு மாதிரி வந்துட்டு எல்லாம் ஒத்துமையா இருந்தா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஆசையா சொன்னாருடி, அவரை வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு,
அருண் இப்படி அவர் மேல பழி சொல்லி பேசுனது கூட எனக்கு வந்துட்டு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா அதுதான் வந்துட்டு அருணோட புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அருண் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்படி பேசின பாத்தியா, சத்தியமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு மனசே ஆறல சீதா. உன்னையும் சரி சத்யாவும் சரி அவரை வந்துட்டு கூட பிறந்த தம்பி தங்கச்சியா தான் பாக்குறாரு. உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி அவர் ஏதாவது பண்ணுவாரடி, அதை எப்படி வந்துட்டு நீ புரிஞ்சுக்காம போயிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மீனா இப்படி கேட்கவும் சீதா பாத்தீங்கன்னா அழுதுட்டு அக்கா சாரிக்கா, தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப மீனா இருந்துட்டு அருணோட விஷயத்துல அவர் மொத்தமா மாறிட்டாரு, அதை வந்துட்டு நான் அடிச்சு சொல்றேன். இந்த அளவுக்கு அவர் மனசு மாறினதை நினைச்சு எனக்கு இப்பவே வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நான் கூட கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வந்துட்டு அருணோட கோபம் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப அவர் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ வந்துட்டு சந்தேகமா தான் இருக்குது. இருக்க அவர் மேல உள்ள கோபம் எல்லாம் அருணுக்கு வந்துட்டு அதிகமாய் தான் போயிட்டு இருக்கு. இப்படியே போனா வந்துட்டு உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்ல சீதா. அருண் இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாருன்னா எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு உன் மாமாவும் வந்துட்டு உனக்காக பொறுத்து போயிட்டு இருப்பாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீ வா, நானே வந்துட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப சீதா இருந்துட்டு இல்லக்கா நானே வந்துட்டு அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி நீ போய் அவர்கிட்ட எதுவும் கேட்க போய் உங்கள்கிட்ட பேத்துக்குள்ள சண்டை வந்துற போது நானே வந்துட்டு அவர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி பேசுறவா அப்படிங்கவும் இல்லக்கா நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. இங்க சீதாவோ வீட்டுக்கு வர வழியெல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டே வராங்க. அப்ப அக்கா சொன்ன மாதிரி வந்துட்டு அருண் வந்துட்டு பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு தேவையில்லாம மாமா மேல வந்துட்டு பழி வாங்குற புத்தியோட இருக்காரா. ஆனா நம்ம கிட்ட பேசும்போதெல்லாம் வந்துட்டு மாமா மேல எந்த கோவமே இல்லாத மாதிரி பேசுறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கிட்டே வந்துட்டு நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வராங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல அருண் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த நேரம் பாத்தீங்கன்னா முத்து வந்தானல்ல, அதை அப்படியே வந்துட்டு எனக்கு நான் சாதகமா பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உள்ள வந்த சீதா பாத்தீங்கன்னா அருண் பேசுறது கேட்டுட்டு ஒன்னும் புரியாம நிக்கிறாங்க. அப்ப அருணோட ஃப்ரெண்டு இருந்துட்டு டே அருண் இருந்தாலும் வந்துட்டு முத்து உனக்கு நல்லது பண்ண போனா நீ என்னடா வந்துட்டு அவனுக்கே ஆப்பு வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லவும் டே அவன் வரலின்னா நான் என்ன அவனுக்கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டேன்னா என்ன, ஆடு தானா வந்துட்டு சிக்கி இருக்கு, இந்த சான்ஸை வந்துட்டு நான் மிஸ் பண்ணுவேனா, நானே வந்துட்டு அந்த முத்துவை ஏதாவது ஒரு விஷயத்துல கோத்துடணும், அவனை எப்படியாவது வந்துட்டு உள்ளத்திலே வந்துட்டு களி திணிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே வந்துட்டு கிடைக்காம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தானா ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது, அதை நான் விடுவனா என்ன. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு சரிடா இந்த விஷயத்துல நீ பெருசா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்படியெல்லாம் சொல்லாதடா, நான் வந்துட்டு முத்துவோட விஷயத்துல ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட போதும், அதை ஊதி நான் வந்துட்டு பெருசாக்கி அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அத்தனை பிரச்சனையும் கொடுப்பேன். இப்ப சீதா கிட்ட நான் வந்துட்டு முத்து மேலதான் வந்துட்டு எல்லாம் தப்புன்னு வந்து சொல்லியிருக்கேன். அதை கேட்டுட்டு அவளும் ரொம்ப கோபமா அவங்க அக்கா கிட்ட பேசுறதுக்கு போயிருக்கா. கண்டிப்பா நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனையே நடக்கும். ஒன்னும் மீனாக்கும் சீதாக்கும் வந்துட்டு சண்டை வரும். அப்படி இல்லைன்னா சீதா சொன்னதை கேட்டு மீனா போய் முத்துக்கிட்ட சண்டை போடுவா. எப்படி பார்த்தாலும் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். எல்லாரும் வந்துட்டு அந்த முத்துவை இருக்கணும். இப்படியே எனக்கு கிடைக்கிற சான்ஸ்ல நான் பயன்படுத்தி அவன் அந்த குடும்பத்தை விட்டே வந்துட்டு துரத்தி அடிக்கணும். உடனே அருணோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு டே இதெல்லாம் நடக்கிற காரியமாடா அப்படின்னு சொல்லவும் டே என்னை பத்தி உனக்கு தெரியாதா, அருண் ஒரு விஷயத்துல வந்துட்டு முடிவு பண்ணிட்டான்னா அதை நான் செய்யறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவேன். இப்ப நீ ஏன் பார்த்த இல்ல உதவி பண்ண வந்தவன் மேலேயே பழிய போட்டு அவனை இப்படி சிக்க வச்சிருக்க, நீ பார்த்துட்டே இரு, நான் நினைச்ச மாதிரி வந்துட்டு அந்த முத்துவை கதற ஓட விடல, என் பேரு அருண் இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதையெல்லாம் கேட்டு இங்க சீதாக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இந்த அருண் வந்துட்டு இத்தனை நாளா வந்துட்டு மாமா மேல எந்த கோவமே இல்லாத மாதிரி வந்துட்டு நம்ம கிட்ட நாடகம் தான் ஆடிட்டு இருக்காரு. இங்க சீதாவை எதிர்பார்க்காத அருணுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. உடனே போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தவரு ஐயோ நம்ம பேசுனதுல அவர் கேட்டுட்டாளா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு போய் நிக்கிறாரு. இங்க சீதாவோ அருணோட சட்டையை பிடிச்சி பயங்கர கோவத்தோடு நீங்க இந்த வந்துட்டு சீப்பா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் நாடகத்தை நம்பி நான் போய் என் மாமாவை வந்துட்டு சந்தேகப்பட்டேன் பாரு, என்ன வந்துட்டு சொல்லணும். அப்பவே ஆரம்பத்திலேயே என் மாமா சொன்னாரு நீங்க வந்துட்டு பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு பழி வாங்குற புத்தியோட தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. நான் தான் வந்துட்டு அவர் பேச்சை நம்பவே இல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்ட உங்களோட புத்திய. உடனே அருண் இருந்துட்டு இல்ல சீதா நான் அது அப்படின்னு சொல்லவும் நீங்க பேசாதீங்க வாயை மூடுங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, என் மாமாவை வந்துட்டு எங்க குடும்பத்தை விட்டு ஓட வைக்கிறீங்களா, இப்ப நான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே வந்துட்டு ஏன் அக்கா அமைச்சு கொடுத்ததா, அவளோட வாழ்க்கையை வந்துட்டு அழிச்சிட்டு நான் உங்க கூட வந்துட்டு சந்தோஷமா வாழ்வேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா, கட்டின பொண்டாட்டிக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாடகம் ஆடுற உங்க கூட இத்தனை நாளா வாழ்ந்ததை நினைச்சா எனக்கே வந்துட்டு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா பாத்தீங்கன்னா அருணோட முகத்திலே காரி துப்பிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுறாங்க.